मिसाइल सिस्टम की जो गर्जना आप देख रहे हैं यही तो भारत शक्ति। ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தனக்கென ஒரு மேம்பட்ட ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்பதை ஆபரேஷன் பாரத் சக்தி உலகிற்கு காட்டியது. இன்னொரு பக்கம் இந்தியா கிட்ட பாகிஸ்தானோட மூச்சு மட்டும் இல்லாமல் சீனாவோட மூச்சையும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் இருக்காம். ஆயுதம்னு சொன்ன உடனே போர் விமானமோ இல்லைனா ஏவுகணையோ இல்லை. ஆனால் இந்தியா சீனாவோட ஹார்ட் பீட்டையே ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற சக்தியை பற்றி தான் பேச போகிறோம். இது நம்மளோட கடற்சார் கடற்படை சக்தியாகும். இதன் உதவியுடன் இந்திய பெருங்கடலில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒருவேளை போர் நடந்துச்சுன்னா இந்திய பெருங்கடலையே இந்தியா அந்த போரை நிறுத்துற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இருக்கிறதாகவும் சீனாவுக்கு தெரியுமாம். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு அமைதியான கொலையாளி ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல். இந்த கப்பல் சீன மிலிட்டரியையே திருப்பி அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றதாம். இந்த கப்பல் எப்படி வேலை செய்யும்? போர்ல இந்த கப்பல் ஏன் மிகப்பெரிய சக்தியாக கருதப்படுது? சீனா ஏன் இதை பார்த்து பயப்படுது? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவுக்கு பெரிய கையா இருக்கிறதே இந்த கடற்படை தானாம். ஏன் அப்படின்னா சீனா மற்றும் பாகிஸ்தானோட அனைத்து ஆற்றலையும் எளிதில் தடுத்து நிறுத்தக்கூடிய கடற்படை நம் கடற்படையே. ஆனாலும் மாடர்ன் வெப்பன்ஸ் உருவாக்குறதுல இந்தியா பின்தங்கியிருப்பது முந்தைய இந்திய அரசின் அலட்சியமாக இருந்தாலும் சரி இல்லை வியூகமாக இருந்தாலும் சரி, நமது நாட்டோட பலவீனமே ஆயுதங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தாதது தான். இப்போ அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்தியா இப்போ தனது கடற்படையை சூப்பர் சக்தியாக மாற்றும் நோக்கில் செயல்படுகிறது. ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அதிக வலிமையை பெற்றுள்ளது. இன்று ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் உலகின் மிகவும் மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாகும். இது அண்டர் வாட்டர் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடற்படை இருந்தாலும் இந்த கப்பலை தான் கிங் ஆஃப் சீன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை காட்டிலும் குறைவானவை அல்ல. இதை இந்தியாவே தயாரித்தது. இதன் உற்பத்தி மேசகான் டாக் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் செய்யப்பட்டது. இன்று நம் நாட்டில் இது போன்ற சுமார் 6 ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ள சில நீர்மூழ்கி கப்பல்களோட பெயர்கள் ஐஎன்எஸ் கல்வாரி, ஐஎன்எஸ் கந்தேரி, ஐஎன்எஸ் கரஞ்ச் அண்ட் ஐஎன்எஸ் வேலா. இந்த நீர்மூழ்கி கப்பல்களோட பெயர்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. மார்ச் மாதத்திற்குள் மற்றொரு ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பலான அதாவது ஐஎன்எஸ் பக்ஷீர் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கப்பலோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள நுழைந்ததும் ஒரு கொடிய சுறாவை போல அதோட டார்கெட்டை தாக்குதாம். இது டீசல் இன்ஜினில் இயங்குமாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மின்சார இயந்திரமும் அதில் நிறுவப்பட்டுள்ளது. இதனால இது ஆழ்கடலில் வேலை செய்ய கூடுதல் ஆற்றலை அளிக்கிறது. ஒரே நேரத்தில் 18 ஏவுகணைகள் மற்றும் பல ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது என்பது இதன் சிறப்பு. இந்திய பெருங்கடல்ல இந்த ஏவுகணை இருக்கிறதுனால எதிரியின் சிறகுகளை ஒரே அடியாக தகர்க்க முடியும். மேலும் இதன் சூப்பர் ஸ்டீல் அம்சம் யாராலையும் பிடிக்க முடியாத மாதிரி அற்புதமாக இருக்கும். அதற்கு மேல் இந்த நீர்மூழ்கி கப்பலின் ஒரு மேம்பட்ட ஒலி நுட்பமும் நிறுவப்பட்டுள்ளது. இதனால இந்த நீர்மூழ்கி கப்பல் அமைதியாக தண்ணீரில் போக முடியும் மற்றும் அதன் இயக்கம் பற்றிய தகவல் யாருக்கும் தெரியாது. சுருக்கமாக சொன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் போர்ல எந்த பக்கம் இருந்தாலும் அது அங்க ஒரு மிகப்பெரிய சக்தி மாதிரி வேலை செஞ்சு மற்ற கடற்படையை அடித்து நொறுக்குமாம். இதை செய்கிறதுனால அதோட வடிவமைப்பால் ஆதரிக்கப்படுகிறது. இது அதன் வேகத்தை பல மடங்கு அதிகரித்து தண்ணீரை எதிர்க்கும். இந்த நீர்மூழ்கி கப்பல் போரில் இலக்கை அழிக்க மட்டும் பயன்படாமல் இந்த கப்பல் ஆன்டி சர்ஃபேஸ் வார், ஆன்டி சப்மரைன் வார், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஒர்க், லேயிங் ஆஃப் மைன்ஸ் போன்ற பணிகளையும் செய்யும். இதற்காக துறைமுகத்திற்கு வர வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா இது 240 நாட்களை கடலில் கழிக்கக்கூடிய உயர்மட்ட அமைப்பை கொண்டுள்ளது. இந்த நேரத்தில் இது கடலில் 300 மீட்டர் ஆழத்தில் மூழ்கிவிடும். ஆமாம், இவ்வளவு அற்புதமான நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிறதுல இந்தியா எப்படி வெற்றி பெற்றது? இதுவரைக்கும் வெளியில இருந்து தான் நீர்மூழ்கி கப்பல்களை ஏற்றுமதி செய்தது நம் நாடு. ஆக்சுவலாக இந்திய கடற்படை திடீர்னு ஒன்றும் சக்தி வாய்ந்ததாக மாறல. நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பதிலும் திடீர்னு வெற்றி பெறல. உண்மையில் இந்தியா கடற்படை துறையில இதுவரைக்கும் சென்றடைய ஒரு தனி கடற்படை வரலாற்றை கொண்டுள்ளது. இது முதல்ல ஹரப்பன் நாகரிகத்திலும் பின்னர் மௌரியர் காலத்திலும் அதுக்கப்புறம் குப்தர் காலத்திலும் தொடங்கியது. இதுல கூட சோழ பேரரசின் காலத்தில் 9 முதல் 13 வரை இந்தியாவில் மிகப்பெரிய கடற்படை பேரரசு நிறுவப்பட்ட போது
இந்தியாவின் கடற்படை அதன் உண்மையான அடையாளத்தை பெற்றது. இந்திய பெருங்கடல்ல இருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா வரைக்கும் இந்தியாவின் கடற்படை சக்தியை நிறுவியது சோழ பேரரசு. இந்த வம்சம் இந்தியாவின் கடற்படை சக்தியை வேறு நிலைக்கு கொண்டு சென்றது. அவர்கள்தான் முதலில் மேம்பட்ட கடல் கட்டுமான நுட்பங்களை அறிமுகப்படுத்தினர். இதன் காரணமாக அவர்கள் போரில் தேர்ச்சி பெற்றனர். ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தபோது அவர்கள் இந்தியாவின் நிலத்தில் உள்ள வளங்களை பலவீனப்படுத்தியது மட்டும் இல்லாமல் கடற்படை சக்தியை அடக்குவதில் எந்த வழியையும் விட்டு வைக்கவில்லையாம். இதன் விளைவாக 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கடற்படை சக்தி என்ற பெயரில் பழைய கப்பல்களையும் காலாவதியான ஆயுதங்களையும் வைத்திருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் கடற்படையின் பெரும் பகுதி பாகிஸ்தானுக்கு சென்றது. இது இந்தியாவின் கடல்சார் சக்திக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் இந்தியாவின் மன உறுதியை உயர்த்தவோ அல்லது தங்கள் அட்டூழியங்களை மறைக்கவோ ஆங்கிலேயர்கள் 12 ஆண்டுகளாக அதிநவீன ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இந்திய கடற்படை சக்தியை உயர்த்தி நல்ல கப்பல்களை ஏற்றுமதி செய்யும் என்று நம் நாட்டை நம்ப வைத்தனர். ஆனால் ஆங்கிலேயர்கள் தங்கள் வார்த்தைக்கு இங்கு உண்மையாக இருக்கவில்லை. நீர்மூழ்கி கப்பல்களை ஏற்றுமதி செய்யும் நேரம் வந்தபோது அவர்கள் அதை கொடுக்க மறுத்துவிட்டனர். அது மட்டும் இல்லாம வழங்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் 2வது மற்றும் 3வது உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டவை. 1960களில் பாகிஸ்தானும் சீனாவும் தங்கள் உண்மையான குணத்தை காட்டத் தொடங்கிய போது இந்தியாவும் தனது கடல் எல்லைகளை பாதுகாக்க வேண்டியிருந்தது. இந்தியா இதை எப்படி செஞ்சது? இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் பக்கம் நின்றது. அது மட்டும் இல்லாமல் பல 8 ஃபாக்ஸ்ட்ராட் வகை நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்கியது. நட்புறவை ஏற்படுத்தி 1981 தனது கடற்படையை பலப்படுத்த 4 ஹண்டர் கில்லர் நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா ஜெர்மனியிடம் இருந்து வாங்கியது. இந்தியா அனைத்து கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கிட்டு தான் இருந்துச்சே தவிர ஒன்று கூட அவங்க செய்யல. அது மட்டும் இல்லாமல் தங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள எந்த நாடும் தயாராக இல்லை. இந்தியா ஒரு வழியாக இதில் வெற்றி பெற்றது. 2005ஆம் ஆண்டில் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள ஒப்பந்த கையெழுத்திட்ட முதல் நாடு பிரான்ஸ் ஆனது. இந்த $3.75 பில்லியன் ஒப்பந்தத்தில் இந்தியா நீர்மூழ்கி கப்பலை பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல் உற்பத்தி தொழில்நுட்பத்தையும் பிரான்ஸ் வழங்கிச்சு. இதன் விளைவாக தயாரிக்கப்பட்டது தான் ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல். முதல் முறையாக இந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரித்ததன் மூலம் இந்திய பெருங்கடல்ல இந்தியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது. இதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு எதிராக எந்த சதி திட்டத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இதோட சூப்பர் ஸ்டீல் திறன் காரணமாக இது சீனாவை ஏமாற்ற முடியுமாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதில் பெரும் பங்கும் வகிக்குமாம். சீனா அடிக்கடி தன்னுடைய கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி டேட்டாஸை கலெக்ட் பண்ணும்போது சீனாவும் இந்திய கடற்படையும் நேருக்கு நேர் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டால் ஸ்கார்பியன் கப்பல் பின்வாங்காமல் தாக்குதலை முறியடிக்கும் என்பது உறுதி. ஒருவேளை சீனாவோட நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவை உளவு பார்க்கும்போது பிடிபட்டுச்சுன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் அதை எதிர்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குமாம். இந்தியா அனைத்து வர்த்தக வழிகளிலும் ஒரு கால் பதித்துள்ளது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் காரணமாட்டு மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் இந்தியா ஒரு கண் வச்சிருக்குது. சீனா 80% ஆற்றலை வர்த்தகம் செய்கிறது. அதாவது எப்போதாவது சண்டை வந்துச்சுன்னா சீனாவின் சோக் பாயிண்ட்டுகளை இரு தரப்பிலிருந்தும் தடுத்து இந்தியா தனது ஆட்டத்தை முடித்து கொள்ளுமாம். மாலத்தீவை சீனா தொடர்ந்து புறக்கணிப்பதற்கும் இதுவே காரணமாம். இந்திய பெருங்கடல்ல சீனா எவ்வளவு மோகம் கொண்டுள்ளது என்பதை இங்கே அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் அறிந்திருக்கின்றன. எனவே அதன் செல்வாக்கை குறைக்க மற்ற உலக நாடுகளும் இந்தியாவை ஆதரிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பலை அதிகரிக்கவும் உதவுகின்றன. இப்போ ஒரு பக்கம் இந்தியா இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நிறைய மூலோபாய நன்மைகளை பெறுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவோட பாதுகாப்பு ஏற்றுமதியின் வலிமையையும் அதிகரிக்கிறது. இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்தியா தற்காப்பு ஆயுதங்களை மட்டுமே இறக்குமதி செய்து வந்தது. அதன் இறக்குமதி மிக அதிகமாக இருந்ததுனால மிகப்பெரிய நாடுகளை பின்தள்ளினோம். ஆனால் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் இந்திய ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியதால் இந்தியா விரைவில் மற்ற நாடுகளுக்கு ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பலை ஏற்றுமதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நமது ஏற்றுமதி வரவு செலவு திட்டமும் விரைவாக அதிகரிக்குமாம். அது மட்டும் இல்லாமல்
நீண்ட காலத்திற்கு இந்தியா மட்டும் இல்லாம பல நீர்மூழ்கி கப்பல்களும் புதிய புதுப்பிப்புகளுடன் உருவாகும் என்பது வெளிப்படையானது. இந்தியா கிட்ட இருந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை யார் வாங்குவாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். சீனா கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பல ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகள் முயற்சி செய்கின்றனவாம். அவர்களின் எல்லைகள் சீனாவிலிருந்து அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்ததாம். இந்த நிலையில இந்தியா இந்த நீர்மூழ்கி கப்பல்களை அவர்களுக்கு ஏற்றுமதி செய்தால் அவர்கள் தங்கள் கடற்படை எல்லைகளை பாதுகாக்க முடியும். மேலும் உலக கடல்களின் ஆதிக்கம் செலுத்த சீனாவின் கனவு முழுமையடையாது. இதனால சீனா தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்ட முடியாமல் பலவீனமடையும். இந்த சைலண்ட் கில்லர் நீர்மூழ்கி கப்பலையும் சீனாவையும் கட்டுப்படுத்தும் இந்தியாவின் திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். புதிய சுவாரஸ்யமான தலைப்புடன் விரைவில் வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நீங்க எங்க சேனலுக்கு சேரல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.